வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி ஜேஇயோடைய ஒர்க் நேச்சர் என்ன, சேலரி எப்படி இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே ஆஸ்பரன்ஸ் யாரெல்லாம் நாங்கள் டெக்னிக்கலாக உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான ஒர்க் நேச்சரை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன டிகிரி படித்தவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். எல்லாமே இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன டிகிரி படிச்சிருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர். ஓகேவா? ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிவில் இன்ஜினியர் என்னப்பா பண்ணுவீங்க, தட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அதுதான் சிவில் இன்ஜினியர் ஒரு ஒர்க் அப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி ரயில்வே ட்ராக், பிரிட்ஜஸ், டனல், ஸ்டேஷன், பில்டிங்ஸ் அண்ட் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க. என்னங்க சார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் நாங்கள் போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ஸ். சார் ரயில்வே ட்ராக் இருக்குது, ஆமாப்பா ரயில்வே ட்ராக் இருக்குது, அது கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லைங்களா? ஓகே, அதெல்லாம் எப்போ போட்டதோ அது கரெக்டாக இருக்கா, அங்கே கரெக்டான அந்த பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத யார் தான் பார்ப்பா? நீங்கள் தான் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். அந்த ஓவர் பிரிட்ஜெலாம் கரெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்கா, இல்லை மக்கள் நடமாடுறதுக்கு அந்த பிரிட்ஜு ஓகேவாக இருக்குமா, இல்லை எதனா இஷ்யூஸ் வருமா நாளைக்கு அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். டனல் அப்படின்றது பார்த்திங்கன்னா சுரங்கப்பாதை அப்படின்றது சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா கீழே வெஹிக்கல்ஸ் எல்லாம் போக வரும், மேலே என்ன போவோம், நம்மளுக்கு ட்ரெயின் போவோம். ஸோ ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போவோம், அந்த டனலில் கீழே மக்களோட நடமாட்டம் இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது அந்த டனலில் எதனா இடையூறுகள் வருமா, எதனா சிக்கல்கள் வருமா அப்படின்றத நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர், ஏன்னா அவங்களாம் பில்டிங் தானே. ஸோ அந்த அதோடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் பில்டிங். ஓகே, இப்போ நம்மளாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நியூ பில்டிங் ஒவ்வொரு ஏரியாவில் கட்டிகிட்ருக்குறாங்க. பழைய பில்டிங்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ பில்டிங் கட்டிகிட்ருக்குறாங்க. அந்த பில்டிங் தரமாக இருக்கா, நம்ம நம்ம நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வைப்போம், நியூ சிக்னல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க அதில். ஸோ இதுக்கெலாம் அந்த பில்டிங்ஸ் ஓகேவாக இருக்கா, ஸோ அப்டேட்டடாக இருக்கா, ஸோ அப்படின்றதெல்லாம் அங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ். ஸோ ரயில்வேனாவே குவார்ட்டர்ஸ் தான். அந்த குவார்ட்டர்ஸில் எதனா இது இருக்கா, குவார்ட்டர்ஸில் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னப்பா சிவில் இன்ஜினியரிங் ஆனது. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் சூப்பர்வைசர். என்னப்பா சூப்பர்வைசர் பண்ணால் இதில் சேமாக நீங்கள் சூப்பர்வைசர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? சூப்பர்வைசிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ட்ராக் மெயின்டெனன்ஸ், நியூ லைன் போடுறோம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு நியூ லைன் போடுறோம் அப்படின்னா அது நியூ லைன் அந்த இடத்துல போகிறதுக்கான சிவில் ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நியூ லைன் போட முடியுமா, ஸோ எதனா என்ன இஷ்யூஸ் வருமா, அந்த இடத்துல ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீடில் போனால் எதனா இஷ்யூஸ் ஆகுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஓகே, அது மாதிரியெல்லாம் பார்க்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன மெயின் சிவில் ஒர்க்னஸாக பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் ஓகேவாக இருக்குமா, இல்லை ட்ராக் ஃபெயிலியர் எப்போனா ஆகுமா, ஒரு ட்ராக் போயிட்டுருக்கோம், ட்ரெயின் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு, எதனா ட்ராக்கில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதுனா நீங்கள் தான் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான ஜேஇயில் ஒர்க் இருக்கும். அதே நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சார், எனக்கு என்ன மாதிரியான சார் ஒர்க் இருக்கும் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக் இன்ஜினியர் ஒர்க்காக பஞ்சம், ஏன்னா ட்ரெயினே இதில் தான் போகுது. எலக்ட்ரிக்கல் இன்ஜின் தான் நம்ம இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் OHE அப்படின்ற ஒரு ஆஃபீஸ், OHE அப்படின்ற ஆஃபீஸ் எல்லா ஸ்டேஷன்ஸுமே கம்பல்சரி இருக்கும். அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மேலே போகிற இப்போ ட்ரெயினுக்கு மேலே இந்த 2 லைன் போகுது இல்லைங்களா, அதில் தான் ட்ரெயின் மூவ் ஆகுது. அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி தான் ட்ரெயினுக்கு வருது, ட்ரெயின் அதில் தான் மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஸோ அதில் உங்களுக்கு அந்த ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டால்மேஷன் அட் த ட்ரெயின் ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டால்மேஷன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுறதுப்பா. ஓகே, ஏன்னா இப்போ ஒயர்லாம் இருக்குது, ஒயர்லாம் எப்போ போட்ட ஒயருன்னு சொல்ல முடியாது. ஸோ நியூ ஒயர் எடுத்து போகிறது. ஸோ ஒர்க் ஷாப்பில் ரயில்வே காலனிஸ், ஏன்னா ரயில்வே காலனிஸ் குவார்ட்டர்ஸ் மக்களுக்கு அங்கே இருக்கிற ரயில்வே மக்களுக்கு எதனா இருக்கா அப்படியே பார்க்குறது. அடுத்து பண்ணுங்க மேனேஜிங் த பவர் சப்ளை அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் சிக்னலிங் பவர் பேக்கப். ஓகேவா? ஸோ ஒரு சிக்னல் பவர் பேக்கப், கரண்ட்டு 24 மணி நேரமாக கரண்ட் போயிட்டே இருக்கா அப்படின்றத பார்க்குறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. ஓகேவா?
அதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது சார், மெக்கானிக்கலுக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது சார், மெக்கானிக்கலுக்கு என்னப்பா ஒர்க் இருக்கும், ஏன்னா ட்ரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் அயன், ஓகேவா. ஸோ அதெல்லாமே ஸோ மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் ஒரு கோச் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோச்சில் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் யார் தான் இது பண்ணுவாங்க, மெக்கானிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ மெக்கானிக்கலுக்கு தான் அதெல்லாம் தெரியும் சொல்லப்போனால். ஸோ ஒரு கோச் ரெடி பண்ணால் எவ்வளோ வெல்டிங்ஸ் இருக்கும், அது எல்லாமே ஜேஇ அப்படின்றவங்க நீங்கள் தான், ஓகே. அதில் ஜேஇ அதில் என்ஷூர் பண்ணுவீங்க, ஓகேவா. ஒரு கோச் எப்படி ரெடி பண்ணணும், ட்ரெயின் எப்படி இதாகும். இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கப்ளிங் இருக்கும், ஒரு 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 கோச்சுக்கும் இன்னொரு கோச்சிங் கப்ளிங் இருக்கும், ஓகே. நம்ம ஒரு படத்துக்கு பார்த்து தனுஷ் சார் கோச் கப்ளிங் இது பண்ணோன்னா ட்ரெயின் நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஷன் மேனேஜர், பட் ட்ரெயின் நிற்காதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரியான சூப்பர்வைசிங் பார்ப்பீங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் யார்டில் ஃபஸ்ட்டு நிற்கும். அந்த யார்டில் ட்ரெயின் பேசஞ்சர் ஏற்றி போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம நீங்கள் செக் பண்ணி இந்த ட்ரெயின் எல்லாம் மெக்கானிக்கலி ஃபிட் அப்படின்ற ஒரு இது இருக்கும், ஓகேவா. மெக்கானிக்கலாக ஃபிட்டாக இருக்கா, ட்ரெயின் ஏறி போகிறதுக்கு மெக்கானிக்கலாக ஃபிட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தான் செக் பண்ணிங்க, ஓகே. ஸோ இதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோடைய ஒர்க், ஓகே. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஜேஇ அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி செய்வீங்க. லைட்டாக டெக்னிக்கல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது தான், ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா ஸோ ட்ரெயின் இயங்குறதே எலக்ட்ரிக்கலாக இருந்தாலுமே மூவிங் அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் தான், ஓகே. மூவிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சிக்னல் தான், ஓகே. சிக்னல் பேஸ் பண்ணி தான் ட்ரெயின் மூவ் ஆகுது, ஓகே. ஒரு இடத்துல ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்றதுலேருந்து இந்த இடத்துல எங்கே இது பண்ணுன்றது எல்லாமே சிக்னல் தான், ஓகேவா. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேஷன் மேனேஜர் முன்னாடி ஒரு பெரிய ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக சுவிச்சஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்க மாதிரினா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது பாருங்கள், அவங்க அங்கேயே உட்காந்து சிக்னலிங் சேஞ்ச் அவுட் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இதெல்லாமே சிக்னல் எல்லாமே அங்கே வருதா. ஸோ சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் தான் இந்த ட்ரெயின் எங்கேருந்து எங்கே வருது, எப்படி வருது அப்படின்றது எல்லாமே நீங்கள் தான் பார்ப்பீங்க, ஓகே. ஸோ இந்த ஜேஇஸ் தான் எல்லாமே பார்ப்பாங்க, ஓகே. டெலிகம்யூனிகேஷன் ஜேஇஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஜேஇ, ஓகே. ஸ்டோர் ஜேஇ அப்படின்றது எதை சொல்கிறது, எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர்னால் இப்படி சொல்லணும், இதில் ஐசிஎஃப்பில் இருக்கும்பா. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு எதனா பார்ட்ஸ் வேணும், ட்ரெயினில் எதனா ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, ட்ரெயினோட ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் அங்கே வாங்கிட்டு வருது, இதெல்லாம் ஸ்டோருக்கு அதை மெயின்டைனிங் பண்ணுறது உங்களோட ஒர்க்காக தான் இருக்கும், ஓகே. இதுதான் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டுக்கானது, ஓகேவா. ஸோ நான் இப்போ சொன்னதை பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு, ஓகேவா. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஜேஇ அப்படின்றது நீங்கள் ஒரு ஆஃபீஸர் லெவலில் இருப்பீங்கப்பா, ஓகேவா. நம்ம தமிழ்நாடு லெவலில் சொன்னீங்கன்னா ஒரு குரூப் 2 ஆஃபீஸர் லெவலில் கூட நம்ம சொல்லலாம், ஓகே. குரூப் 2A ஆஃபீஸர்னு கூட சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும், ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும். அது உங்களோட விஷ் தான், ஓகே. நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரீமை பொறுத்து நீங்கள் எப்படி அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களுடைய ஒர்க் நேச்சர் மாறும், ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இது தான், ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிப்பீங்க. ஜேஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேரெக்டாக கனெக்டட் ஆகிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சூப்பர்வைசர் லெவலில் இருப்பீங்க, ஓகே. உங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர்வைசர் லெவலில் இருக்கும் போது இன்னும் தெளிவாக நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீம் பேஸஸ்லான ஜேஇஸ்லாம் இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி தான், சிவிலில் தனி ஜேஇ, மெக்கானிக்கல் தனி ஜேஇ, எலக்ட்ரிக்கல் தனி ஜேஇ, எஸ்என்டியில் தனி ஜேஇ இருப்பாங்க, ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ஸ் தனி ஜேஇ இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மேஜராக போயிட்டு இருப்பீங்க, ஓகேவா. ஸோ ஒரு நல்ல ஒர்க்கில் போய் உட்காரலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து இந்த இதில். அது பண்ணால் ஒரு சேல்ரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பே ஸ்கேலே 35,400 அப் டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,12,000 வரையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட் அப்பான் உங்களுடைய ஒர்க்கிங் நேச்சர் அண்ட் ஒர்க் பண்ணுற இடம் பொறுத்து மாறும்ப்பா, ஓகேவா. அப்ராக்சிமேட்டாக, ஓகேவா, உங்களுக்கு 58 to 68 நார்மலாக இருக்கும், ஓகேவா. நார்மலாக ஒரு ஜேஇயை நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, பட் ஆனால் உங்களுடைய சர்வீஸை பொறுத்து உங்களோட ஒர்க்கை பொறுத்து சேலரிஸ் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி ஒரு சிட்டிஸை பொறுத்தும் கண்டிப்பாக உங்களுக்கான
இது வந்து மாறும். ஏன் சார் சிட்டிஸை பொறுத்து என்ன சார் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல்லாம் ஒர்க் அதிகமாக இருக்கும்பா. அதே அடுத்த அதே ஒரு ஒரு சிம்பிளஸ்ட் ஸ்டேஷன் போகிறோன்னு வச்சு அங்கே நம்மளுக்கு ஒர்க் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த அலவன்ஸ் மாறும் இல்லையா? ஸோ இப்போ சென்னை சென்ட்ரலில் ஒரு ஜேஇ ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு டே ஃபுல்லாக ஒர்க் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே ஒரு நார்மல் லோக்கல் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 2 ஜேஇக்கு ஒரே சேலரி தர முடியுமா? தர முடியாது சார். டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். ஓகே சார், அதே தான். அதுதான் இந்த சேலரியோட டிஃப்ரென்ஸ். ஒரு டிஏ இருக்குது, ஹெச்டிஏ இருக்குது, இதெல்லாமே டிஃப்ரென்ஸாக மாறும். இதுதான் சேலரி. ஓகே, ஒரு நல்ல பேக்கேஜோடைய சேலரி. ஓகே, ப்ரொமோஷன் பாருங்கள். உங்களுக்கு ப்ரொமோஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் இன்ஜினியர் அப்படியே தானே ஜாயின் பண்ணுவீங்க. ஜூனியர் இன்ஜினியர் ஜாயின் பண்ணி நியர்பை டு 5 to 6 இயர்ஸில் உங்களுக்கு ப்ரொமோஷன் டு எஸ்எஸ்சி, தட் மீன்ஸ் சீனியர் செக்ஷனல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎன். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட்டு போஸ்டிங்ப்பா. அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர், அந்த டிவிஷனுக்கே நீங்கள் தான் இன்ஜினியராக இருப்பீங்க. ஸோ அப்புறம் ஏஇயாக மாறுவீங்க, அப்புறம் டிவிஷனல் இன்ஜினியராக மாறுவீங்க, அப்புறம் சீனியர் டிஎன் அப்படின்னு மாறுவீங்க. ஓகே, ஸோ இதில் இந்த போஸ்டிங்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கேரவனே கொடுப்பாங்கப்பா. ஸோ இந்த போஸ்டிங்லாம் வரும்போதிங்கன்னா உங்களுக்குலாம் தனி கேரவனே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு எங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கோச்சே போட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் இதெல்லாம். ஓகேவா? ஸோ ஏடிஎன்லாம் பார்த்திங்கன்னா இதே நீங்கள் தான் வந்து ஆட்சி செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் இதெல்லாம். ஸோ நீங்கள் ஜூனியர் இன்ஜினியராக போயிறீங்க, ஒரு ஸ்டார்டிங்கில் ஜூனியர் இன்ஜினியர் போகிறீங்கன்னா ஏடிஎன்லாம் வித்தின் 15 இயர்ஸ்க்குள்ளே வந்துடும். 15 இயர்ஸ்க்குள்ளே ஏடிஎன். ஸோ சேலரிலாம் நியர் டு 2 lakhs இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு சேலரியில் ஒரு போனால் ஸோ ஜேஇயை தெளிவாக படிங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ உங்களோட டெக்னிக்கலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகே, எனி டவுட்ஸ் இருக்குது இல்லை இன்னும் ரெகார்டிங் திஸ் கிளாஸஸ் பிரகாரம் நீங்கள் எனி டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி எங்கள் கான்டாக்ட்டு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் அலாட். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களை ஸ்பார்க்ஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஸோ ஜாயின் பண்ணி சீக்கிரமாக டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது, மார்க் டெஸ்டஸ் இருக்குது, எல்லாமே எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ.